ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் vlog தான் பார்க்க போகிறீங்க. ஸோ எல்லாருக்கும் கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள்ங்க. எல்லோரும் நல்லபடியாக வீட்டில் சாமி கும்பிட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நான் வந்து விளக்கு ப்ரீவியஸாலாம் வந்து எதுவுமே ரெடி பண்ணி வைக்க முடியல, எனக்கு டைம் இல்லாததுனால. ஸோ அந்த அன்றைக்கி காலையில் தான் எழுந்திரிச்சு எல்லா வேலையுமே வந்து பார்க்குற மாதிரி இருந்ததுங்க. விளக்கெல்லாம் வந்து லாஸ்ட் இயரே வாஷ் பண்ணதுனால இந்த வாட்டி வந்து பெருசாக வாஷ் பண்ணுற அளவுக்கு எதுவும் இல்லைங்க. நான் வந்து எடுத்து அலாசி மட்டும் காய வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன் விளக்கு. டிவியில் திருவண்ணாமலை தீபம் வந்து ஏற்றுனதுக்கப்புறம் வீட்லேயும் வந்து ஏற்றி நாங்கள் வந்து வெளியெல்லாம் வந்து விளக்கு வந்து வச்சோம். ஸோ வீட்டில் வந்து விளக்கு ஏற்றினதுக்கப்புறமா வெளியே வந்து விளக்கு வைக்கலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஒவ்வொரு தட்டாக வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன். ஸோ வெளியே போய் நான் வந்து தட்டில் வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டேன். என் ஹஸ்பண்ட் தான் வந்து எல்லாமே வந்து வச்சார். ஸோ அது வந்து வீடியோ எடுக்க முடியல, பட் நான் வந்து எப்படி வச்சுருந்தேங்கிறத உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து கவர் பண்ணி நான் வந்து வச்சுட்டேன். ஸோ நம்ம வந்து கார்த்திகை தீபத்துக்கு தான் நம்ம வீடு வந்து நிறைய வந்து நம்ம வந்து விளக்கேற்றுவோம். ஸோ அதனால் எவ்வளோ இஷ்டப்படுறோமோ அவ்வளோ விளக்கும் வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் வந்துட்டு இன்றைக்கி நிறையா விளக்கு வந்து வச்சுருந்தேங்க. வீடு முழுக்க நான் வந்து விளக்கு வச்சுருந்தேன். விளக்கெல்லாம் வச்சுட்டு வந்துட்டு சுவாமிக்கு தீபதூப ஆராதனை காமிச்சு நல்லா வந்து திருப்தியாக வந்து அன்றைக்கி சாமி வந்து கும்பிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் இஷான் வந்து கிராக்கர்ஸ் வைக்கணும்னு சொன்னால் கம்பி மத்தாப் மட்டும் தீபாவளிக்கு வெடிச்சிட்டு மீதி இருந்தது. சரின்னா அவனுக்கு வந்து அதை வச்சு கொடுத்தோம். அவன் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.